வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். அன்னபூரணி வழிபாடு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா, காசி போயிட்டு வந்தவங்களுக்கு இந்த அன்னபூரணி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அன்னபூரணி சிலை வீட்டில் இருந்தாலே ஒரு நல்ல விஷயந்தான். அன்னபூரணி அப்படின்னா நான் எப்போ அதை மனசார உணர்ந்தேன்னு கேட்டால், காசிக்கு போயிருக்கும்போது அன்னபூரணியினுடைய அந்த உணவு பரிமாறுற விதம் இருக்கே, அன்னபூரணி கோயிலில் அவ்வளோ அழகாக பரிமாறு. இன்னைக்கு கொஞ்சம் சாப்பிடுங்க, இந்த சாம்பார் ஊற்றிக்கங்க, இந்த ரசம் ஊற்றி அன்பாக பரிமாறுறாங்க. நிஜமாகவே ஆச்சரியமான விஷயம். எவ்வளோ பேர் போனாலும் சாப்பாடு போடுறாங்க. அந்த ஒரு பெரிய புண்ணியம். அது மாதிரி இந்த அன்னபூரணி நம்ம வீட்டில் இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். நிறைய பேர் அன்னபூரணி வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம சாப்பாடு செஞ்சு குக்கரில் ஆக்குறோம் இல்லையா, ஆக்குனோடனே திறக்கிறோம். திறந்த உடனே ஒரு சிறு துளி, உடனே டப்புன்னு திறந்துடக்கூடாது. அந்த சிறு சாப்பாடு அக்னிக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதாவது ஒரு சிறு, நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னா கல்யாண சாப்பாடெல்லாம் பிரம்மாண்டமாக ஒரு சின்ன சாப்பாடு எடுத்து அக்னிக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி அக்னி தேவதை அது இல்லாமல் ஒரு சாப்பாடு நம்மளால் செய்ய முடியாது. அந்த அக்னிக்கு கொஞ்சோண்டு ஒரு பருக்கை எடுத்து சமர்ப்பணம் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்றைக்கும் அன்னபூரணி அகலாது வாசம் செய்வாள். அந்த அன்னபூரணியை நம்ம எப்படி வீட்டில் வச்சு வழிபடணும்னா, தங்க கரண்டி வச்சுருக்காங்க அன்னபூரணி, அவங்கள நம்ம வீட்டில் இங்கே வச்சு ஒரு சின்னதாக ஒரு சிலை வச்சு, அரிசி நம்ம வாங்குகிற அரிசி, அந்த அரிசினா அதுக்கு எவ்வளோ பெரிய அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். அரியும் சிவனும் சேர்ந்தது தான் அரிசி. அந்த அரிசியை ஒரு சின்ன கிண்ணத்தில் அவரவர் வசதிக்கேற்ப, பித்தளை கிண்ணம், வெள்ளி கிண்ணம், தங்க கிண்ணம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம், அதில் அன்னபூரணி சிலையை வச்சு அந்த புது அரிசி வாங்கி, அந்த புது அரிசி ஒவ்வொரு மூட்டை வாங்கும்போது மாற்றிக்கலாம், அல்லது சில பேர் 5 கிலோ பேக் வாங்குறாங்க, அப்போ மாற்றிக்கலாம். அந்த மாதிரி அந்த பழைய அரிசியை என்ன பண்ணுறதுன்னா சாப்பாட்டில் கலந்துக்கலாம். அதாவது அரிசியில் கலந்து நம்ம சாப்பாடு ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது அன்னபூரணி சந்தோஷப்பட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பாட்டுக்கு எப்போதும் அந்த உணவு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமாய் அமையும். வாழ்த்துக்கள். வணக்கம்.